முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று மகர குழைக்குள் உந்து எனும் திலதைப்பதி திருப்புகழ் தோடி ராகத்தில் சதுஸ்ரு ரூபக தாளத்தில் இடம்பெறுகிறது. பாடலையும் பொருளையும் கேட்டு தற்பொழுது செதலப்பதி என வழங்கப்பெறும் திலதைப்பதி கோவிலின் சிறப்பை நோக்கி இறுதியில் தாய்மானவ சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பாடல் விளக்கத்தையும் பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். குஹாத்மனமஸ்து. மகர குழைக்குள் வந்து நயன கடை கிழங்கு வசியச்சரத்தியைந்த புரியாலே. மகர குழைக்குள் வந்து நயன கடை கிழங்கு வசியச்சரத்தியைந்த புரியாலே. வடவெற்பதை துறந்து களப குடத்தை வென்று மதர் விற்பனை தெழுந்த முலை மீதே. உகமை பதைத்து நெஞ்சம் விரக கடற்பொதிந்த உரைபட்டலர்ச்சரங்கள் நலியாமல். உகமை பதைத்து நெஞ்சம் விரக கடற்பொதிந்த உலைப்பட்டலர்ச்சரங்கள் நலியாமல். உலக புகழ் புலம்பு களியற்றுணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து திரிவேனோ. உலக புகழ் புலம்பு களியற்றுணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து திரிவேனோ. புகர்கை கறி பொதிந்த முளரி குளத்திழிந்த பொழுதில் கரத்தொடர்ந்து பிடிநாளில். புகர்கை கறி பொதிந்த முளரி குளத்திழிந்த பொழுதில் கரத்தொடர்ந்து பிடிநாளில். பொறுமி திகைத்து நின்று வரதற்கடை கலங்கள் புகுதற்கணத்து வந்து கையிலாரும். பொறுமை திகைத்து நின்று வரதற்கடை கலங்கள் புகுதற்கணத்து வந்து கையிலாரும். திகிரி படை துறந்த வரதற்குடற்பிறந்த சிவை தற்பரை கிசைந்த புதல்வோனே. திகிரி படை துறந்த வரதற்குடற்பிறந்த சிவை தற்பரை கிசைந்த புதல்வோனே. சிவபக்தர் முக்தர் உம்பர் தவச்சித்தர் சித்தம் ஒன்று திலதைப்பதி புகந்த பெருமாளே. சிவபக்தர் முக்தர் உம்பர் தவச்சித்தர் சித்தம் ஒன்று திலதைப்பதி புகந்த பெருமாளே. உலக புகழ் புலம்பு களியற்றுணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து திரிவேனோ. சிவபக்தர் முக்தர் உம்பர் தவச்சித்தர் சித்தம் ஒன்று திலதைப்பதி புகந்த பெருமாளே. திலதைப்பதி புகந்த பெருமாளே. மகர குழைக்குள் உந்து நயனக்கடைக்கு இலங்கு வசிய சரத்தி ஐந்து குறியாலே. வட விற்பதை துறந்து களபக்குடத்தை வென்று மதர் விற்பனை தெழுந்த முலை மீதே. மெய் உக பதைத்து நெஞ்சும் விரக கடல் புதிந்த உரைபட்டு அலர்ச்சரங்கள் நலியாமல். உலக புகழ் புலம்பு கலியற்று உணர்ச்சி கொண்டு உன் உரிமை புகழ் பகர்ந்து திரிவேனோ. உடல் நடுங்கி படபடக்க என் உள்ளம் மதனின் மலர்பானங்கள் என்னை துன்புறுத்தாமல். உலகோரின் புகழ்ச்சி கூச்சல் என்னும் ஆணவம் நீங்கி. பெரிதொரு பாடலில் சொல்லுவார், ஆணவ மயக்கமும் கலை காமிய மகற்றி எந்தனை ஆள் உண்மை பரத்தி என்று. ஞான அறிவை பெற்று உனக்கே உரித்தான திருப்புகழை சொல்லிக்கொண்டு உலகில் தெரிய மாட்டேனோ. புகர்கை கரி பொதிந்த முளரி குளத்தில் புள்ளி உடைய துதுக்கி உடைய கஜேந்திரன் தாமரை நிறைந்த குளத்தில் இழிந்த பொழுதில் கர தொடர்ந்து பிடிநாளில் இறங்கின பொழுது முதலை அதை தொடர்ந்து பிடித்த அந்த நாளில் பொறுமை திகைத்து நின்று வரதற்கு அடைக்கலங்கள் புகுத. திகைத்து புலம்பி நின்று வரம் கொடுப்பதில் சிறந்த திருமாலுக்கு சரணகோஷங்கள் இட கனத்து வந்து கையில் ஆறும் திகிரிப்படை. ஒரு க்ஷணப்பொழுதிலே அங்கு எழுந்தருளி தமது திருக்கையில் விளங்கும் சக்கராயுதத்தை துறந்த வரதற்கு உடன் பிறந்த சிவை. சக்கராயுதத்தை செலுத்தி அந்த வரதராஜருக்கு உடன் பிறந்தவளாகிய மங்கள தேவதை
தற்பரைக்கு இசைந்த புதல்வோனே, பராசக்திக்கு இனிய குமாரனே, சிவபக்தர், முக்தர், உம்பர், தவசித்தர், சித்தம் ஒன்றும். சிவபக்தர்கள், ஜீவன் முக்தர்கள், தேவர்கள், தவசீல சித்தர்கள் முதலியோர் ஒன்றிய மனமோடு வழிபடும் திலதைப்பதிக்கு உகந்த பெருமாளே, திலதைப்பதியில் மகிழும் பெருமாளே. சம்பந்தர் தேவாரத்தில் சொல்லுவார், பக்தர் சித்தர் பணிவுற்று இறைஞ்சும் திலதைப்பதி என்று. உலகோரின் புகழ்ச்சி கூச்சல் எனும் ஆணவம் நீங்கி ஞான அறிவை பெற்று உனக்கே உரித்தான திருப்புகழை சொல்லிக்கொண்டு உலகில் தெரிய மாட்டேனா? முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 58வது சிவத்தலமான தற்பொழுது சதலபதி என்று வழங்கப்பெறும் திருத்தலப்பதி மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரின் அருகே இத்தலம் இருக்கிறது. பூந்தோட்டத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் கூத்துனூர் சரஸ்வதி கோவில் இங்கிருந்து அருகில் இருக்கிறது. இச்சிவாலயத்தின் மூலவர் மதிமுக்தீஸ்வரர். இவர் மந்தாரவனேஸ்வரர் என்றும் அறியப்படுகிறார். தாயார் பொற்குடியம்மை. இவர் சொர்ணவல்லி, மரகதவல்லி என்றும் அறியப்படுகிறார். ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானின் நடனத்திற்கான தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள், இந்திரன், வருணன், வாயு ஆகியோர் தவிர ரம்பா, ஊர்வசி, மேனகா என்று எல்லோரும் கூடியிருந்தார்கள். ஈசனும் அற்புதமாய் நடனம் ஆடிவிட்டு பார்வதியுடன் எல்லோருக்கும் திருவருள் புரிந்தார். அச்சமயம் வாயு தேவன் சந்தோஷம் மிகுதியால் சுழற்காற்றாக வீசினான். அதில் ஊர்வசியின் ஆடை சற்று விலக அருகில் நின்று கொண்டிருந்த பிரம்மா அதை பார்த்து காமமுற்றார். ஈசன் அதைக் கண்டு பிரம்மாவின் மேல் கோபமடைந்து பூலோகத்தில் பிறந்து உழலும்படி சாபமிட்டார். பின் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி பிரம்மாவை திலதைப்பதியில் சிவ வழிபாடு செய்து வரும்படி கட்டளையிட்டு நேரம் வரும்பொழுது காட்சியளித்து சாபம் நீக்குவேன் என்று வரமளித்தார். பிரம்மாவும் திலதைப்பதி வந்து தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தார். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். சிவன் தடுத்தும் கேளாமல் தன் தந்தை நடத்திய யாகத்திற்கு சென்று அவமானப்பட்ட தாட்சாயணியான பார்வதி அந்த அவமானம் நீங்க திலதைப்பதியில் ஒரு புற்றின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்தாள். விஷயமறிந்த பிரம்மா புற்றை வெட்ட அம்பிகை தரிசனம் தந்தாள். சிவன், பார்வதி இருவரையும் வழிபட்ட பிரம்மாவின் சாபத்தை நீக்கி ஆசி வழங்கினார்கள். இன்றும் திலதைப்பதி பாவங்களை நீக்கி சித்திகளை அளிக்கும் தலமாக விளங்கி வருகிறது. நற்சோதி என்ற மன்னன் ஒருவன் தன் தந்தைக்கு பித்திரு காரியங்கள் செய்ய வேண்டி வந்தது. எந்த ஊரில் பித்திருக்கள் நேரடியாக வந்து அன்னத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அதுவரை ஓய மாட்டேன் என்று ஊர் ஊராக சென்று பித்திரு காரியங்கள் செய்தான் மன்னன். கடைசியில் திலதைப்பதி வந்தபொழுது பித்திருக்கள் பிண்டத்தை கை நீட்டி வாங்கி கொண்டார்களாம். அதனால் அந்த மாதிரியான பித்திரு காரியங்கள் இங்கு செய்ய ஏராளமானவர் வருகிறார்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு, திலதர்ப்பணபுரி, சிதலபதி, கயா, அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கமம் ஆகிய 7 தலங்கள் சிறந்த தலங்களாக கருதப்படுகிறது. இதில் 5ஆம் இடத்தில் உள்ள தலம் இது. இக்கோயிலில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை, திதி, நட்சத்திரம் என பார்க்க தேவையில்லை. எந்த நாளில் வேண்டுமானாலும் ஸ்ராத்தம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். தசரதனுக்கும் ஜடாயுவிற்கும் ராமனும் லக்ஷ்மணனும் திலதர்ப்பணம் செய்த இடம் என்ற புராண பிரிவு உடையது இந்த தலம். ராமர் இங்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதால் தசரதனுக்கு முக்தி அளித்தார் சிவபெருமான் என்று இவ்வாலயத்தின் தலபுராணம் கூறுகிறது. இத்தல இறைவனுக்கு முக்தீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. மேலும் திலதர்ப்பணபுரி என்றும் இந்த தலம் கூறப்படுகிறது. திலம் என்றால் எள் என்று பொருள். ராமர் தர்ப்பணம் செய்த பொழுது மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4வரையும் வணங்கி 4 பிண்டங்கள் பிடித்து வைத்து பூஜித்தார். இந்த பிண்டங்கள் லிங்கங்களாக மாறின. கருவறைக்கு பின்புறத்தில் இந்த லிங்கங்களையும் ராமர், லக்ஷ்மணன் இவ்வாறு தர்ப்பணம் செய்யும் நிலையில் உள்ள சிற்பத்தையும் கோயில் பிரகாரத்தில் காணலாம். இவர் வலது காலை மண்டியிட்டு வடக்கே நோக்கி திரும்பி வணங்கியபடி காட்சி தருகிறார். சூரியன், சந்திரன், யானை, சிங்கம், ராமர், லக்ஷ்மணன் ஆகியோர் தளத்தில் வழிபட்டிருக்கிறார்கள். கிழக்கு நோக்கிய இரும்பு கம்பிகளால் ஆன கதவை உடைய முகப்பு வாயிலுடன் இவ்வாலயம் அமைந்திருக்கிறது. உள்ளே சென்றால் கொடிமரம், நந்தி உள்ளன. உள்வாயிலை கடந்து முன்மண்டபம் அடைந்தால் நேரே மூலவர் தரிசனம். வலதுபுறம் அம்பாள் சந்நிதி உள்ளது. பிராகாரத்தில் விநாயகர், ராமலட்சுமணர் திருமேனிகள், அவர்கள் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள், ஆறுமுகர், கஜலட்சுமி, நவகிரகம், பைரவர், நால்வர், சூரிய சந்திரர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை உள்ளனர். தட்சிணாமூர்த்தி இங்கு வித்தியாசமாக காணப்படுகிறார். காலால் அசுரனை மிதித்தபடி தன் 2 பக்கமும் அணில்கள் இருக்க சனகாதி முனிவர்கள் 4வரும் அருகில் தவம் செய்ய காட்சி தருகிறார்.
இந்த கோவிலில் மகாவிஷ்ணு தனது 3 கோலத்தை காட்டியபடி அருளுகிறார். ராமராக சிவபூஜை செய்யும் முடிவிலும், கருவறை கோஷ்டத்தில் வழக்கமாக லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணுவாக நின்ற கோலத்திலும், பிரகாரத்தில் நவக்கிரக சன்னதி அருகில் மற்றொரு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார்கள். இவ்வாறு மகாவிஷ்ணுவின் 3 விதமான கோலங்களை இந்த கோவிலில் தரிசிக்கலாம். இத்தலத்தின் தீர்த்தங்களில் ஒன்றான அரிசிலாறு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி உத்தரவாகினியாக ஓடுகிறது. இதுபோன்ற நதிகள் ஓடும் தலங்களில் உள்ள கோவில்களில் உள்ள இறைவனை வழிபட்டால் செல்வம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த அரிசிலாற்றில் நீராடி சிவபூஜை செய்து தசரதற்கு பிண்டம் வைத்து சாதம் செய்தார் ராமர். திருஞான சம்பந்தர் இத்தலத்தை இறைவன் மேல் பாடியருடைய பதிகம் 2ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்பதிகத்தை நாள்தோறும் ஸ்ரத்தையுடன் ஓதி வழிபடுபவர்கள் சிவனடி சேர்வது திண்ணம் என்று சம்பந்தர் தன் பதிகத்திலே குறிப்பிடுகிறார். சம்பந்தர் இத்தலத்தை மதிமுத்தம் என்றே குறிப்பிடுகிறார். ஆகையால் ஊரின் பெயர் திரதைப்பதி என்றும் கோவிலின் பெயர் மதிமுத்தம் என்றும் அந்நாளில் வழங்கியிருக்க வேண்டும். குடிகள் பூப்பல துண்டர் கூடி புலர்காலையே அடிகளார தொழுதேத நின்ற வழகனிடம் கொடிகள் ஓங்கி குலவும் விழவார்த்திலதைப்பதி வடிகுள் சோலை மலர் மணம் கமழும் மதிமுத்தமே. சிவா திருச்சிற்றம்பலம். இவ்வாலயத்தின் மற்றொரு சிறப்பு கோவில் வாசலில் வீற்றிருக்கும் ஆதி விநாயகர் சன்னதி. யானை முகத்திற்கு முந்தைய விநாயகர் என்பதால் இங்கு விநாயகர் தும்பிக்கை இல்லாமல் வலக்கால் தொங்கவிட்டு இடக்கால் மடித்து இடக்கை இடக்காலின் மீது வைத்து வலக்கை சற்று சாய்ந்த அபயகரமாக விளங்க மனித முகத்துடன் அழகான கோலத்திலே காட்சி தருகின்றார். திரதைப்பதி கோயிலுக்கு அருகே இருக்கிறது. ஆதி விநாயகர் பற்றிய தலபுராண பாடல் அங்குமிங்குமாகி அநாதியாய் பலவாயானை துங்கமா முகமும் தூய துதிக்கரம் தானுமின்றி பங்கைய படனவேலி திலதையாம் பதியின் மேவும் உங்கவன் ஆதிநாதன் புதுமலர்த்தாள்கள் போற்றி. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் நின்ற கோலத்திலே கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழில் போற்றியிருக்கிறார். தாய்மான சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பாடல் வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே மறுபநிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே பூராயமாய் உணர ஊகமது தந்ததும் பொய்யுடலி நிலை என்றன போத நெறி தந்ததும் சாசுவத ஆனந்த போகமே வீடென்னவே நீராளமாய் முருக உள்ளன்பு தந்ததும் நின்னதருள் இன்னும் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகிறோ பாராதி அறியாத மோனமே இடைவிட பற்றாக நிற்க அருள்வாய் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே பரிபூரணானந்தமே. வாராதெல்லாம் ஒழிய வாராதவை எல்லாம் வாராமலே ஒழிக வருவனை எல்லாம் எய்த வருவனை எல்லாம் மந்தே தீர்க என்று மனது சாட்சியதாக மறுவ மனமானது நடுவு நிலைமையான சாட்சியாய் நிற்க பொருந்தும்படி நிலை தந்ததும் உண்மை நிலையை கொடுத்ததும் வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாக வேதாந்த மரபு சித்தாந்த மரபு என்பன சமரசமாக இருக்கின்றதாக பூராயமாய் உணர ஆத்தியந்தமாய் அறியும்படி ஊக்கமது தந்ததும் ஊக்கத்தை கொடுத்ததும் பொய் உடலின் நிலை அன்று என பொய்யாகிய சரீரத்தை சாஸ்வதம் அல்ல என்று தீர்மானிக்க போத நெறி தந்ததும் ஞான மார்க்கத்தை கொடுத்ததும் சாஸ்வத ஆனந்த போகமே வீடு என்ன நித்தியானந்த அனுபவமே முக்தி என்று நீராளமாய் உருக நீரின் தன்மையாக உருகும்படி உள்ளன்பு தந்ததும் உள்ளன்பை கொடுத்ததும் நின்னது அருள் உனது திருவுருளே. இன்னும் இன்னும் மேலும் மேலும் நின்னையே துணை என்ற உன்னையே துணையாக பற்றின என்னையே காக்க என்னையே பாதுகாத்தற்கு
ஒரு நினைவு ஒப்பற்ற திருவுளம் சற்று உண்டாகிலோ சிறிது உண்டானால் ஆராதி அறியாத மோனமே, நில முதல் நாதம் இறுதியாக கிடந்த தத்துவங்களால் அறியப்படாத மௌன நிலையே இடைவிடா பற்றாக நிற்க இழையாராத பற்றுக்கோடா கொண்டு நான் அந்த நிலையிலே நழுவாது நிற்கும்படி அருள்வாய், கிருபை புரிவாய். பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிலை என்ற பரிபூரணானந்தமே. வினைக்கு ஈடாக வரும் நன்மை தீமைகளின் பயனாகிய இன்ப துன்பங்களை விருப்பு வெறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளுதலே மெய்யுணர்வாகும். இந்த உண்மையை வள்ளுவ பெருமான் கூறுகிறார். அன்றாங்கால் நல்ல வாக்காண்பர் அன்றாங்கால் அல்லல் படுவதெவன். ஞானவரம்பாகிய மோனத்தின் நிற்குநிலை நீங்காது ஓங்குதற் பொருட்டு திருவடி பற்றி கோட்டினை வேண்டினர் என்பதை கூறும் சிவஞான சித்தியார் வாக்கு. பாசுபடு குட்டத்திற் கல்லினை விட்டெறிய படும் பொழுது நீங்கி அது விடும் பொழுதில் பறக்கும் ஆசுபடும் அலமாயை அரும் கண்மம் அனைத்தும் அரணடியை உணரும் போதகலும் பின் அணுகும் நேசமுடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலையதுவேயாகி ஆசையோடும் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர் அரும் பாசம் மறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பாம். அடுத்த பதிவிலே தொடருவோம். தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி.